ஓம் நமோ வெங்கடேஷாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனின் 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் மூலவர் முருகனுக்கு ஒரு நாளைக்கு 6 முறை அபிஷேகம் செய்வாங்க. ஒவ்வொரு அபிஷேகத்தின் போதும் ஒவ்வொரு அலங்காரத்தில் இருப்பார். ரொம்ப விசேஷம் இது. இந்த அபிஷேகங்கள் எந்த டைமில் செய்வாங்க, அந்த டைமில் என்ன அலங்காரத்தில் இருப்பார், அபிஷேக டிக்கெட் ஆன்லைனில் எப்படி புக் பண்ணுறது, நேரில் எப்படி எடுக்கிறது, டிக்கெட் புக் பண்ணிட்டா எங்கே போய் நம்ம காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி நம்மளை உட்கார வைப்பாங்க, அபிஷேகத்தின் போது என்ன பிரசாதம் கொடுப்பாங்க, ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்போ ரீசெண்டாக நான் தரிசனம் செய்துட்டு வந்த ராஜ அலங்கார அபிஷேக தரிசனம் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அபிஷேக டிக்கெட் புக் பண்ணணும்னாலும் இல்லை அபிஷேகம் பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். சாதாரண நாட்களில் காலையில் 5:40க்கும் விசேஷ நாட்களில் காலையில் 4 மணிக்கும் விஸ்வரூப தரிசனம் இருக்கும். அதுக்கப்புறம் பொது தரிசனம் ஸ்டார்ட் ஆகும். அபிஷேகம் 6 காலங்களில் செய்கிறாங்கல்ல, அதுக்கு கட்டளை பூஜைன்னு சொல்லுவாங்க. அபிஷேகம்னு சொல்கிறது கிடையாது. 6 காலங்களில் தினமுமே இந்த அபிஷேகம் செய்வாங்க. விசேஷ நாட்கள்லேயும் உண்டு. ஒவ்வொரு அபிஷேகத்தின் போதும் ஒவ்வொரு அலங்காரத்துலேயும் இருப்பார். ஒவ்வொரு நெய்வேத்தியமும் முருகனுக்கு படைப்பாங்க. ஃபஸ்ட் அபிஷேகம் காலையில் 6:40க்கு, அதுக்கு பேர் விழா பூஜை அப்படிம்பாங்க. அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் முருகர் சாது சந்நியாசி அலங்காரத்தில் இருப்பார். அந்த தரிசனத்தில் நம்ம முருகனை தரிசனம் செய்யலாமா அப்படின்னு தோணும். அவசியம் செய்யலாம். நிஜ ரூப தரிசனம். முருகரோட விக்கிரகம் எவ்வளோ ஸ்பெஷல். அதுலேருந்து வர்ற பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்கு கிடைக்கும். மனசில் அமைதி, தெளிவு அதெல்லாம் கிடைக்கணும்னா சாது சந்நியாசி அலங்காரத்தில் நம்ம தரிசனம் அவசியம் செய்யலாம். காலையில் 6:40க்கு ½ அன் அவர் நடக்கும் அபிஷேகம். அடுத்து காலையில் 8 மணிக்கு நடக்கிற அபிஷேகத்துக்கு பேர் சிறுகால சந்தி பூஜை. அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் முருகர் வேடன் அலங்காரத்தில் இருப்பார். எதிரிகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, இல்லை நமக்கு யாராவது தொல்லை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா இந்த அபிஷேக அலங்காரத்தில் தரிசனம் செய்கிறது ரொம்ப விசேஷம். காலையில் 9 மணி போல் காலசந்தி பூஜை. அபிஷேகம் முடிஞ்ச முருகர் பாலசுப்ரமணிய அலங்காரத்தில் இருப்பார். குழந்தை வரம் வேண்டும் அப்படிங்கிறவங்க இந்த அபிஷேக அலங்காரத்தில் தரிசனம் செய்தால் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தியானம் 12 மணி போல் உச்சிக்கால பூஜை. அபிஷேகம் முடிஞ்சு முருகர் வைதிகால் அலங்காரத்தில் இருப்பார். ஹெல்த் இஷ்யூ ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த அபிஷேக அலங்காரத்தில் தரிசனம் செய்கிறது நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த சாயந்தரம் 5:30 மணிக்கு சாயரட்ச பூஜை. மற்ற நேரங்களை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த அபிஷேகம் டைம். அரை மணி நேரம்னா இது ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ராஜ அலங்காரத்தில் முருகனை தரிசனம் செய்யணும்னா சாயரட்ச பூஜை புக் பண்ணிக்கணும். ரொம்ப அழகாக இருப்பார். சகல சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடியது. அடுத்து லாஸ்ட் அபிஷேகம் ராக்கால பூஜை. முருகனுக்கு ஃபுல்லாக வெள்ளை மலர்களால் அலங்காரம் செய்திருப்பாங்க. சில நாட்கள் 7:30 மணிக்கும் சில நாட்கள் 8:30 மணிக்கும் இருக்கும். புக் பண்ணானா டைமிங்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். மன அமைதி கிடைக்கணும் அப்படின்னா இந்த ராக்கால பூஜை அவ்வளோ அழகாக இருப்பார் முருகர். ராக்கால பூஜைக்கு அப்புறம் இருக்கிற அலங்காரத்தில். அதுக்கப்புறம் தான் பள்ளியறை பூஜை. அடுத்த அபிஷேகத்துக்கு போகிறப்போ நம்ம அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு நமக்கு தோணும். வாங்கி கொடுக்கலான்னா நீங்கள் உக்காந்ததுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா பயன்படுத்த மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி டிக்கெட் இருக்குது. பால் அபிஷேகம் டிக்கெட் இருக்குது, பஞ்சாமிர்த அபிஷேகம் டிக்கெட் இருக்குது. இல்லை பொதுவாக பால், பஞ்சாமிர்தம், தேன், பன்னீர், விபூதி, சந்தனம்லாம் கொடுக்கணுன்னா ஆன்லைனில் கூட நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 4:30 மணிக்குள்ளார நம்ம பொருள் வாங்கி அந்த டிக்கெட்டோட ஆஃபீஸ் ரூமில் போய் கொண்டு போய் கொடுத்தா அவங்க கொடுப்பாங்க. அர்ச்சகர்கிட்ட அவங்க அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்க. நீங்கள் உட்காந்ததுக்கப்புறம் கொடுக்குற எதுவும் அவங்க வாங்கிக்கிறதில்ல. ஒவ்வொரு அபிஷேகத்துக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்குற பிரசாதம் இந்த மஞ்சள் பையில் 2 40 ரூபாய் பஞ்சாமிர்த டப்பா, அபிஷேகம் செய்த விபூதி நல்லா நிறைய கொடுக்குறாங்க. நான் சாயரட்ச பூஜை புக் பண்ணுறப்போ எனக்கு சக்கரை பொங்கலும் புளிசாதமும் பிரசாதம் கொடுத்தாங்க. 4 வாழைப்பழம், தேங்காய், முருகனுக்கு சாத்தின சந்தனம், அது மாதிரி பிரசாதம் நிறையவே கொடுக்குறாங்க. அடுத்து இப்போ நம்ம டிக்கெட் பற்றி பார்க்கலாம். கவுண்டர்லேயும் எடுக்கலாம் டிக்கெட், பட் ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கட்டளை பூஜைன்னு சொல்கிறாங்க. இந்த அபிஷேகத்துக்கெல்லாம் நிரந்தர கட்டளைதாரர்னு இருக்காங்க. டொனேஷன் பே பண்ணியிருப்பாங்கள்ல, டோனார்ஸ், அது ஏதோ 1,40,000 சொல்கிறாங்க. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அவங்கள தான் ஃபஸ்ட்டு உட்காரைப்பாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைனில் புக் பண்ணவங்கள தான் உட்காரைக்கிறாங்க. நைட்டு 12 to 1 டிக்கெட் புக்கிங் எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணுவாங்க. உங்கள் மொபைலே கூகுளில் HRCE பழனி அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற லிங்க் இருக்கும்.
அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா ப்ளே ஸ்டோரில் திருக்கோயில் ஆப் டவுன்லோட் பண்ணி கூட முருகன் படம் போட்டது கிளிக் பண்ணிங்கன்னா பழனி கோயில் இருக்கும், அதுலேயும் புக் பண்ணிக்கலாம். பட் போர்ட்டல் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு வாரம் கேப்பில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்றைக்கி ஆகஸ்ட் 1 8 உண்டான டிக்கெட் இன்றைக்கி நைட்டு 12 to 1 எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த பேஜில் எந்த டிக்கெட் புக் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அபிஷேக பொருட்கள் கொடுக்கணும், அதுக்கு ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கணும்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அது புக் பண்ணிக்கலாம். இல்லை பால் கொடுக்கணுன்னா பால் அபிஷேக டிக்கெட், பஞ்சாமிர்தம் கொடுக்கணுன்னா பஞ்சாமிர்த அபிஷேக டிக்கெட். நீங்கள் அந்த பொருளை நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 4:30 மணிக்குள்ளார ஆஃபீஸ் ரூமில் கொடுத்துடணும். 6 கால கட்டளை பூஜை, அதாவது அபிஷேக பூஜை டிக்கெட்லேயே சீக்கிரமாக தீரக்கூடியதுன்னா சாயரட்ச பூஜை தான். ராஜ அலங்காரத்துக்கு தான் ஃபாஸ்ட்டாக தீரும். 5 டிக்கெட் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆன்லைனில். ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் 900 ரூபாய். 2 பேர் அட்டன் பண்ணலாம். இதே திருவிழா நாட்கள், இப்போ ஆடி கிருத்திகை 6 வருதுல்ல, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே டிக்கெட் 1800 ரூபா. அதே 2 பேர் தான் போகலாம். தனியாக ப்ராக்கெட்டில் திருவிழான்னு போட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் டேஸ்க்கெல்லாம் டபுள் ஆகும். அது 10 ரூபாய் டிக்கெட் கூட சரி 20 ரூபாய் ஆகும். 100 ரூபாய் டிக்கெட் கூட 200 ரூபாய் ஆகும். அப்படி தான். எந்த அலங்காரத்தில் உங்களுக்கு முருகனை பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ இப்போ சொன்ன டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அந்த பூஜைக்குண்டான டிக்கெட்டை கிளிக் பண்ணுங்கள். மெயினாக இந்த டிக்கெட்டு புக் பண்ணுறப்போ என்ன தேவைப்படும்னா, நம்ம ஆதாருக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம்ல, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் கிடையாது, ஆதாருக்கு லிங்க் ஆகிருக்கும்ல ஒரு மொபைல் நம்பர், அது அவசியம் வேணும். அதில் தான் நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். இப்போ டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா புக்னா இருக்கும், முன்பதிவுன்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டீட்டெயில்ஸ் இருக்கும். என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதெல்லாம் கிளிப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு கொடுத்துருங்க. கீழே இந்த ஆதாருக்கு கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் நம்பர் நம்ம டைப் பண்ணாலே நம்ம ஃபோன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க, ஓடிபி. அந்த நம்பரை என்ட்ரு பண்ணி கீழே கேப்சா கோட் இருக்கும், அதை என்ட்ரு பண்ணி ரூல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பாப்பப் வரும் என்னென்ன ரூல்ஸ்ன்னு. அதை நீங்கள் பொறுமையாக அப்புறமா படித்து உங்கள் டிக்கெட்டில் கூட இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து பேமெண்ட் பேஜுக்கு போகும். 2 கேட்வே இருக்கும், ஒன்று இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இன்னொன்று கரூர் வைஸ்யா பேங்க். இதில் நமக்கு அக்கௌண்ட் இருக்கணுங்கிறது கிடையாது, இது ஜஸ்ட்டு கேட்வே தான். அதனால் எது வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். யூபிஐ இருக்குது, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு. பே பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டிக்கெட் ஜென்ரேட் ஆகிறதுக்கு க்யூ ஓடும், வர்ச்சுவல் க்யூ. நம்ம பொறுமையாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் டிக்கெட் ஜென்ரேட் ஆகும். எஸ்எம்எஸ் வந்துடும், இமெயில் வந்துடும். இன்கேஸ் வரல அப்படின்னா இந்த போர்ட்டலே மெயின் பேஜில் டிக்கெட் சரிபார்ப்புன்னு இருக்கும், அதில் போய் நீங்கள் செக் பண்ணி உங்கள் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்தா நம்ம டிக்கெட் புக்காக இருக்கான்னு இருக்கும். அப்பையும் டிக்கெட் இல்லைன்னா அதுக்கப்புறம் வேணும்னா இன்னொரு தடவை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு புக் பண்ண பணம் நமக்கு திருப்பி வந்துடும். பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணுன்னா கூட இப்போ நீங்கள் பிரிண்ட்டுன்னு பார்த்தீங்களா, அதை கொடுத்து நீங்கள் பிடிஎஃபாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். யார் பேரில் புக் பண்ணுறீங்களோ அவங்களோட ஆதார் எடுத்துக்கிட்டு போகணும். ஒவ்வொரு இடத்துலையும் கையெழுத்து போட்டு செக் பண்ணுறாங்க ஆதாரை. ஒரு தடவைக்கு 2 தடவை. நீங்கள் விஞ்சு புக் பண்ணாலும் சரி, எது புக் பண்ணாலும் சரி, ஆன்லைனில் புக் பண்ணுறோன்னா நமக்கு ஆதாரை பார்த்துட்டு அங்கே ரெஜிஸ்டரில் கையெழுத்து போடணும். ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. பிரிண்ட் அவுட் வச்சுக்கணும், அந்த ஆதார் வச்சுக்கணும், புக் பண்ண அந்த நபர் போகணும். கூட வர்றவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணுன்ட்டு கிடையாது, ஒருத்தவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்தா போதும். கூட யார் வேணாலும் நம்ம போகலாம். இந்த 900 ரூபாய் டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. இல்லைன்னா ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். இப்போ நான் புக் பண்ணிட்டேன், என் கூட இன்னொருத்தர் வரலாம், நாங்கள் 2 பேர் போகிறோமா, நாங்கள் 2 பேரும் உட்காந்து அபிஷேகம் பார்க்கலாம். இப்போ நான் போகும்போதே கேட் நம்பர் 8 தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட்டு. அது உள்ள இப்போ 5:30 மணிக்குன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா அனுமதிப்பாங்க. டைரெக்டாக உள்ளே போயிடலாம், க்யூலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. இந்த நிரந்தர கட்டளை பூஜையாக இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, ரெக்கமெண்டேஷன் லெட்டரில் வந்தவங்க இருப்பாங்க, கவுண்டரில் டிக்கெட் எடுத்தவங்க இருப்பாங்க, ஆன்லைனில் புக்கிங் பண்ணவங்களாம் இருப்பாங்க. இப்போ நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், என் கூட இன்னொருத்தவங்க வராங்க, 3வது நபர் வரணுன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கவுண்டரில் 150 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துக்கலாம். அந்த 150 ரூபா டிக்கெட்டும் ஆஃப்லைனில் உண்டு. நீங்கள் வெறுமனா கூட அந்த 150 ரூபா டிக்கெட் வாங்கி நின்றுக்கிட்டு கூட பார்க்கலாம். உட்காந்துக்கிட்டு பார்க்கணுன்னா 900 ரூபாய், அதில் 2 பேர் போகலாம். 150 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா நம்ம கூட 3வது பர்சனை கூட்டிகிட்டு போகலாம். இல்லை வெறும் 150 ரூபா மட்டும் கூட நீங்கள் புக் பண்ணி, அது வந்து ஆஃப்லைனில் மட்டும் கவுண்டரில் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு நின்றுக்கிட்டு அபிஷேகம் பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 8ன்னு போட்டிருப்பாங்க, அதில் போய் நீங்கள் அந்த மாதிரி பிரிண்ட் அவுட்டை காமிச்சிங்கன்னா இல்லை டிக்கெட் காமிச்சிங்கன்னா உள்ளே அனுமதிச்சு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நிரந்தர கட்டளைதாரர் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணாங்க, டிக்கெட்டை காமிச்சிட்டு வாங்க உள்ள அப்படிங்கிறாங்க. அவங்களெல்லாம் உட்காந்ததுக்கப்புறம் தான் ஆஃப்லைனில் ரெக்கமெண்டேஷனில் வந்தவங்களெல்லாம் உட்கார வைக்கிறாங்க. 150 ரூபா டிக்கெட் எடுத்தவங்களாம் 2 சைடும் நிற்பாங்க. நீங்கள் உட்கார்றப்போ கொஞ்சம் நடுவில் உட்காருங்க, இல்லைன்னா லெஃப்ட் சைடு உட்காருங்க.
நிற்கிறவங்களாம் எட்டி எட்டி தான் பார்ப்பாங்க, முன்னாடி இருக்கிறவங்க மறைக்கிறாங்கன்ட்டு. அவங்க எட்டி பார்க்குறப்ப நம்ம கீழே உட்காந்துருக்கிறதுக்கு மறைக்காமல் இருக்கணும்னா மிடில் உட்காருங்க, இல்லைன்னா லெஃப்ட் சைடாக உட்காருங்க. ரைட் சைடில் உட்காந்தா கூட நல்லா தான் தெரியும். சில டைம் நம்மளும் எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. யானை பாதை போகலாம், படி ஏறியும் போகலாம். விஞ்சில் போகணுன்னு வச்சுக்கோங்க. இந்த அபிஷேக டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணுறீங்கன்னா காலையில் 7 மணிக்கு ஒரு விஞ்சு டிக்கெட் இருக்கும், அது தனி புக்கிங். மத்தியானம் 1:30 மணி, 2 மணி, 2:30 மணி, 3 மணி ஸ்லாட்டுக்கு ஒரு விஞ்சு டிக்கெட், 2 விஞ்சு டிக்கெட் இருக்கும். அது டைமிங்ஸுக்காக அவங்க 2 கொடுத்துருக்காங்க. நீங்கள் விழா பூஜை புக் பண்ணணுன்னா விஞ்சில் போகிறதுக்கு செட் ஆகாது, நீங்கள் நடந்து தான் போகணும். ஏன்னா 1 ஹவருக்கு பிஃபோர் நம்ம இருக்கணும். 6:40க்கு பூஜைனா 5:30 மணிக்கெலாம் நீங்கள் அங்கே இருக்கணும், மலைக்கோயிலில் இருக்கணும் மேலே. அடுத்து சிறுகால சந்தி பூஜைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா ஆஃப்லைனில் 5:30 மணிக்கெல்லாம் விஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, ஆன்லைனில் 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ 8 மணி பூஜைனா நீங்கள் 7 மணிக்கு மலைக்கோயிலில் இருக்கணுமா, அப்போ அந்த 7 மணி ஸ்லாட் செட் ஆகாது, விஞ்சுக்கு சொல்கிறேன். அடுத்து 9 மணிக்கு காலசந்தி பூஜை இருக்கும்ல, அதுக்கு நீங்கள் 7 மணி ஸ்லாட் புக் பண்ணிக்கலாம் விஞ்சில். அதுக்கப்புறம் மத்தியான பூஜைக்கு, சாயந்தர பூஜைக்கெலாம் நீங்கள் மத்தியானம் 1:30 மணி ஸ்லாட்லேருந்து புக் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பூஜை புக் பண்ணுறீங்களோ அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கேட் நம்பர் 8 வெயிட் பண்ணுங்கள். மொபைல், செப்பல், பேக்கெல்லாம் நம்ம அடிவாரத்துலேயே வச்சிடணும், மலைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. பேக்னால் சின்ன பேக்கெல்லாம் வச்சுக்கலாம், பெரிய பேக்கெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் கீழே வச்சுட்டு போயிடுங்க டோக்கன் வாங்கிட்டு. நான் சாயிரச்சி பூஜை புக் பண்ணியிருந்தேன் சஷ்டி அன்னைக்கு. 4 மணிக்கெல்லாம் போயிட்டேன் மலைக்கு, விஞ்சில் தான் புக் பண்ணியிருந்தேன். 3 மணி ஸ்லாட் புக் பண்ணேன், 2:45க்கு அனுமதிச்சாங்க. 3:30 மணிக்கு தான் விஞ்சு ஸ்டார்ட் ஆச்சு. 10 நிமிஷத்தில் மலைக்கு போய் ரீச் ஆகிட்டோம். 4 மணிக்கெல்லாம் போய் கேட் நம்பர் 8 கேட்டேன் அனுமதிப்பீங்களான்ட்டு. கொஞ்சம் நேரம் கழித்து வாங்கினாங்க. அப்புறம் 4:30 மணிக்கு விட்டுட்டாங்க உள்ளே. உட்காந்துருந்தோம். 5:10 போல் ஒவ்வொருத்தரையும் அந்த மாதிரி கூப்பிட்டாங்க. நிரந்தர கட்டளைதாரர் வாங்க, ஆன்லைனில் புக் பண்ணவங்க வாங்கண்டு. டைரெக்டாக க்யூ, எங்கேயும் நீங்கள் சுற்ற வேண்டிய தேவையே இல்லை. உள்ளே போனோன்னே அதை ஆர்டர் வைஸ் தான் உட்கார வைக்கிறாங்க. இப்போ சொன்னல எக்ஸாக்டாக 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பாடிக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தர், அந்த பாட்டு கேட்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு தீர்த்தமாக இல்லை அது பன்னீரான்னு தெரில, அடுத்து பால், தேன், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம் எல்லாமே இருக்கும் அலங்காரம். திருச்செந்தூர் அளவுக்கு ரொம்ப பொறுமையாக செய்ய மாட்டாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்திருவாங்க. முருகனுக்கு பின்னாடி ஒரு கண்ணாடி இருக்கும், அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரிவார் முருகர். நிஜ ரூபத்தில் அபிஷேகம் செய்வாங்க. அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரத்துக்காக திரை போடுறாங்கல்ல, அப்போது அந்த அபிஷேக விபூதி நமக்கு அங்கேயும் கொடுப்பாங்க, பிரசாத பையிலையும் இருந்தது. அதுக்கப்புறமா திரை விளக்கணுன்னா நல்லா அழகான அருமையான அலங்காரம், ராஜ அலங்காரம். தீப ஆராதனை பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு காமிக்கிறாங்க. நட்சத்திர ஆரத்தி, தீப ஆரத்தி, 5 தீப ஆரத்தி அப்படின்னு மாற்றி 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 ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆரத்தியே ரொம்ப நேரம் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. 5:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, 6:10க்கு முடிஞ்சது. நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி முன்னே போய் எட்டி அந்த நிலப்படி வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தேன். கிட்ட முருகரை ரொம்ப கிளியராக தெரிஞ்சார் கிட்ட போய் பார்க்குறப்போ. அவ்வளோதான், வெளியில் வந்தோன்னே அங்கே அபிஷேக பை வச்சுருப்பாங்க. நம்ம டிக்கெட் அங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா அபிஷேக பிரசாதம் கொடுப்பாங்க. போக சன்னதி ஃப்ரீயாக இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா பொது தரிசனம்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு தான் அபிஷேகத்துக்கு அனுமதிக்கிறாங்களா. ஃப்ரீயாக போய் தரிசனம் செய்துட்டு வரலாம். அப்படியே நம்ம சிவன் சன்னதி தரிசனம் செய்துட்டு வெளியில் வந்துடணும். நான் இறங்கும் போதும் விஞ்சில் தான் இறங்கினேன். தங்கத்தேர் கூட ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். தங்க மயில் வாகன சேவை இருக்குது, அதுவும் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். ஒன்றுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணும்போதே வந்துடும் என்னென்ன ரூல் இருக்குன்ட்டு. இல்லைனா தெரியலன்னா கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன். நான் போனப்போ என்ன ஃபீல் பண்ணணும் அதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒரு அபிஷேகத்தில் தான் தரிசனம் செய்தேன், மீதி 5 பார்க்கணும், இது வரைக்கும் இன்னும் பார்த்ததில்ல. ஒரு அபிஷேக டிக்கெட் இப்போ நான் என் பேரில் புக் பண்ணிட்டேன்னா அடுத்து புக் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் 2 அபிஷேகம் பார்க்கணுன்னா உங்கள் கூட வராங்கல்ல அவங்க பேரில் ஒரு அபிஷேக டிக்கெட் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் 2 அபிஷேகம்லாம் ஒரே நாளில் பார்க்கணுன்னா பார்க்க முடியும். 30 days டைம் கேப் உண்டு அகெயின் புக் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா ஆஃப்லைனில் 150 ரூபா டிக்கெட் நின்றுட்டு பார்க்குறது கூட வாங்கிக்கலாம். ஆதார் மட்டும்தான் ஐடி ப்ரூஃப், வேறு எதுவும் கிடையாது. ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. நைட்டு 12 to 1 எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணுவாங்க. 5 டிக்கெட்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு தீரக்கூடியது சாயரட்ச பூஜை. க்யூவே வேணாம் அப்படிங்கிறவங்க கூட இந்த 900 ரூபா டிக்கெட் புக் பண்ணிட்டு போய் தரிசனம் செய்துட்டு வரலாம். பட் அபிஷேக தரிசனம் தான். ஒரு அபிஷேக தரிசனம் புக் பண்ணிவிட்டு உங்களால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த டைமில் போக முடியல, லேட் ஆகிடுச்சு அப்படின்னா
அடுத்த அபிஷேகத்துக்கெலாம் அனுமதிக்க மாட்டாங்க. இதே அபிஷேக டிக்கெட் ஆஃப்லைன்லேயும் கொடுக்குறாங்க. அந்த 900 ரூபா டிக்கெட்டும் கொடுக்குறாங்க, 150 ரூபா டிக்கெட் ஆஃப்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கேன். நீங்கள் ரூம் புக் பண்ணும்போது கூட இந்த அபிஷேக டைம் பேஸ் பண்ணி, செக்இன் டைம் பேஸ் பண்ணி, செக் அவுட் டைம் பேஸ் பண்ணி புக் பண்ணிக்கணும். ரூம் புக்கிங் தேவஸ்தானத்தோட ரூம் ஆன்லைனில் எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பழனி முருகன் கோயிலில் இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, டைமிங்ஸ் என்னங்கிறதும் ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பழனிக்கிட்ட நாம் போக வேண்டிய கோயில்கள்கிட்ட அதை பற்றியும் ஷேர் பண்ணிக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட்ஸோடு சேர்ந்து தமிழ்நாட்டிலேயும் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் நேரில் போய் தரிசனம் செய்துட்டு வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.